வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்வது நல்லதா? விரிவா பார்க்கலாம் வாங்க. தைப்பூசம் பிப்ரவரி 2025 11 அன்று வருகிறது. இதை ஒட்டி முருக பக்தர்கள் வீட்டில் வேல் வைத்து முருகனை வழிபடலாமா என்ற யோசனையில் இருக்கலாம். முருகப்பெருமான் என்றாலே வேல்தான். வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயமில்லை என்று வேல் வழிபாட்டே வேலின் சக்தியை உணர்த்தும் பாடல் உள்ளது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேல் வழிபாட்டை வீட்டில் செய்யலாமா? பார்வதி தேவி தன்னுடைய மகனுக்கு கொடுத்த சக்தி வேலை வணங்குவது முருகனையும் பார்வதி தேவியையும் இணைத்து வணங்குவதை குறிக்கும். வீட்டிலேயே வேல் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் பூஜை அறையில் ஒரு சொம்பு அல்லது கிண்ணத்தில் விபூதி நிரப்பி அதில் வேலை வைக்க வேண்டும். கிருத்திகை, பரணி, பூசம், விசாகம், அவிட்டம், சித்திரை, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் வேல் வாங்க வேண்டும். அதே போல பஞ்சமி, சஷ்டி, தசமி, அஷ்டமி, அமாவாசை ஆகிய திதிகளில் வேல் வாங்கலாம். வேல் வாங்கிய உடனே வீட்டில் பன்னீர், சந்தனம், பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின்னர் விபூதியில் ஒரு நாள் முழுவதும் வைக்க வேண்டும். பிறகு ஒரு தட்டு அல்லது கிண்ணத்தில் சொம்பில் வேல் வைக்க வேண்டும். வாரம் ஒரு நாள் அல்லது சஷ்டி, முருகனுக்கு உகந்த நாட்களில் அபிஷேகம் செய்ய வேண்டும். வேலுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். வெள்ளி, செம்பு, தங்கம் ஆகிய உலோகத்தில் வேல் வாங்கலாம். கருங்காலி வேல் வாங்கி கிண்ணத்தில் விபூதி நிரப்பி பூஜை அறையில் வைக்கலாம். வேல் தனியே வாங்கி பூஜை செய்ய முடியாதவர்கள் தினமும் ஏற்றும் விளக்கில் வேல் இருப்பது போல வாங்கி அன்றாடம் விளக்கேற்றலாம்.